Hello students, important 2 mark and 3 mark series problem ல இப்ப நம்ம lesson number 4 ல இருக்கோம். lesson number 4 exercise problem number 7 ஒரு முக்கியமான problem. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A fan of metal blades of length 0.4 meter. அப்ப length கொடுத்திருக்காங்க. ஒரு fan metal fan உடைய length வந்து 0.4 meter. சரியா? rotates normal to the magnetic field. அப்ப நான் இதை ஒரு magnetic field வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இது வந்து எனக்கு ஒரு magnetic field. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு metal fan இருக்குல்ல, அது வந்து perpendicular இருக்கு. நார்மல்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னது? perpendicular. அப்ப இது வந்து இப்படி என்ன ஆயிட்டு இருக்கான்? ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பி உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னா 4 into 10 to the power of -3 டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவும் given. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா induced EMF, if the induced EMF between the center and edge of the blade is 0.02 volt. EMF-ம் கொடுத்துட்டாங்க. induced EMF எவ்வளோ இருக்கும்? 0.02 volt. அதுவும் கொடுத்துட்டாங்க. என்னதான் சார் நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னா rate of the rotation of the blade, rate of the rotation of the blade which is nothing but என்னது? ஒமேகா. இந்த ஒமேகா வந்து நம்ம கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? இந்த ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் EMF is equal to என்னன்னு படிச்சிருப்போம் நம்ம? N B A ஒமேகான்னு படிச்சிருப்போம். கரெக்டா? இதில் நம்மளுக்கு ஒமேகா தானே கேட்குறாங்க. அப்போ ஒமேகா ஒரு சைடு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? EMF டிவைடட் பை NBA. இதில் பாருங்க, இந்த ஃபேனுடைய பிளேடு வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போனா இட்ஸ் நத்திங் பட் ஒரு சர்க்குலர் ஷேப்புக்கு தான் அது போகுது. அப்போ ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயர். ஆனால் இதில் ஆர் தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? லெங்க்த்துன்னு எடுத்துக்கணும். அதுதானே நம்மளுக்கு சென்டர்லேருந்து இப்படி சுற்றுது. அப்போ பை எல் ஸ்கொயர்னு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு மாறும். பை ஆர் ஸ்கொயர் நம்ம என்ன ரிப்ளேஸ் பண்ணிக்கிறோம்? பை எல் ஸ்கொயர்னு ரிப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ஏரியா வந்து பை எல் ஸ்கொயர்னா விச் இஸ் நத்திங் பட் இந்த வேல்யூ அப்படியே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சரியா? கிளியரா இருக்கா? அப்போ ஏரியாவுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0.16 பை அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. சரியா? பை ஸ்கொயர். அப்போ நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா we will get the final answer. எப்படின்னு பாருங்க. ஒமேகா ஈக்குவல் டு மேக்ஸிமம் EMF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.02. கரெக்டா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ? ஒரு பிளேடு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 1 அப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 into 10 to the power of -d. கரெக்டா? இன்டூ ஏரியா. ஏரியாவை தான் நம்ம இப்போ என்னன்னு சொன்னோம்? 0.16 பை. கரெக்டா? 0.16 இன்ட்டு என்னது? பை. பையோடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 3.14. கரெக்டா? 3.14. அப்போ இது நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது, சரியா, இது இன்னும் நம்ம சால்வ் பண்ணும்போது ஒமேகா ஈக்குவல் டு 0.02 இன்டூ 10 to the power of +3. என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த 10 power -3 மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ கீழே 4 into 0.16 into 3.14 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2.0096 அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் இதை மூணுத்தையும், இந்த 4 இந்த 0.16 இந்த 3.14 மல்டிப்ளை பண்ணால், அப்போ இதை இன்னும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு 9.954 இன்டூ 10 to the power of -3 அப்படின்னு கிடைக்கும். இன்டூ ஆல்ரெடி நியூமரேட்டரில் இருக்கிற 10 power 3. அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? அப்போ கேன்சல் அவுட் ஆகிடுமா? அப்போ ஒமேகா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 9.9 கரெக்டா
54 என்னது ரெவல்யூஷன்ஸ், கரெக்டா? ரெவல்யூஷன்ஸ் என்னன்னு வரும்? பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். சரியா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.